ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க ஃபேன்ஸுக்காக நீங்க ஏதாவது பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ். நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸை கொஞ்சம் தள்ளி வைங்க. அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குது. நீங்க ஆல்பம் பண்ண வேணாம்னு நினைச்சாலும் இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண நினைச்சாலும் எனக்கு இந்த விஷயத்துல எந்த கவலையும் இல்லை. அப்படின்னா நீங்க என் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணீங்கன்னா அதுக்காக எனக்கு 200 கோடி ரூபாய் பெனால்டி தர வேண்டி வரும். வாட்? இந்த விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். புரிய வைக்க வேண்டியது என் கடமை, புரிஞ்சுக்க வேண்டியது உங்க கடமை. இதுக்கப்புறம் நீங்க உங்க ஃபேன்ஸை பத்தி யோசிச்சா நல்லது. ட்ரஸ்ட் மீ, உங்க 2 பேருடைய ஆல்பம் will be a big blast. ஜஸ்ட் உங்களோட ஈகோவை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க. சுருக்கமா சொல்லணும்னா அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் நினைச்சுக்கோங்க. அதோட நன்மை என்னன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிய வரும். சேர்ந்து இருக்கிறது நல்லா இருக்கேன்னு தோணும். At the end of the day, I am a businessman. ஒருவேளை என்னுடைய ஐடியா தப்பா இருந்துச்சுன்னா அதனால வரப்போற நஷ்டம் எனக்கு தான். உங்க 2 பேருக்கும் வெறும் லாபம் மட்டும்தான். டீல் படி பணமும் கிடைக்கும், அதோட கோடி கணக்குல ஃபேன் ஃபாலோயிங்கும் கிடைக்கும். Just take a chance. It's a lifetime opportunity. And I feel you guys need to take this chance. The king will think about it. And what about you, Abhi? ஹலோ, என்ன? சரி, நான் வரேன். அபி இப்ப எங்க போற? Gotta go. See you guys. அபி என்னாச்சு? என்னாச்சு? சனி, நீ பிரின்சிபல் கேபினுக்கு வெளியே என்ன பண்ற? ஹலோ மிஸ்டர் அபி, நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. பிரின்சிபல் மேம் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. ஏ, என்ன பண்ணா இவன்? நீங்களே போய் என்னன்னு கேளுங்க. ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. இந்த ஃபைல்ஸை நீங்க கபர்ட்ல வச்சிருங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருங்க. ஹலோ, உண்மையாவா? எஸ், உண்மை. ஐ மீன், யா. தேங்க் காட், நீங்க அட்லீஸ்ட் அவர் கூட வேலை செய்யறதுக்காவது ரெடியா? நான் யோசிக்கிறேன் தான் சொல்லிருக்கேன். எஸ் ஆர் நோன்னு சொல்லவே இல்ல. அட்லீஸ்ட் யோசிக்கவாத ஆரம்பிச்சீங்கல்ல. நல்லதே யோசிச்சீங்கன்னா எல்லாம் நல்லதாவே நடக்கும். மோரோவர், உங்களோட இந்த சண்டையெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. ஏன்னா உங்களுக்கு யார் கூடயாவது சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த ஆள் யாரு? நீங்க அவனை இப்படி வெறுக்கிற அளவுக்கு அவன் என்ன பண்ணா? சரி, ஓகே, விடுங்க. நான் உங்க டிசிஷன்ல ஹாப்பியா இருக்கேன். பிரக்யா, வேலை முடிஞ்சிருச்சு இல்ல வேலை முடியலன்னா நான் சொல்லவே இல்ல. ஐ அம் ஜஸ்ட் கோனா திங்க் அபௌட் இட். இங்க பாருங்க, ஒருவேளை வேலை முடியலனாலும் நான் நீங்க யோசிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்ற விஷயத்துக்காகவே நான் சந்தோஷமா இருக்கேன். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் ஒன் செகண்ட் சொல்லுங்க, என்னாச்சு? ஓ எஸ் பிரக்யா, நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. சரி, தருண் உங்க கூட தான் இருக்கானா? நோ, தருண் இஸ் நாட் வித் மீ. நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கிற வீடுகளை பார்க்கிறதுக்கு அவனை அனுப்பியிருக்கேன். அப்படின்னா நான் அவன் கூட வீடு பார்க்கிறதுக்கு போட்டுமா? எஸ் ஷூர், வை நாட். நீ போய் அவங்க கிட்ட பார்த்துட்டு வா. நான் தருண் கிட்ட சொல்லிடுறேன், அவன் கரெக்டா 2 மணிக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பா. ஓகே, பை. ஓகே. உட்காருங்க. இங்க பாருங்க, நீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸ்கூல்ல கூட உங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நானும் உங்களோட ஃபேன் தான். மேம், நீங்க இவ்வளவு அர்ஜென்ட்டா என்ன கூப்பிட்டது என்ன பாராட்டுறதுக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். என்ன விஷயம் வேற ஏதோ இருக்கு. விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஐம் சாரி, நீங்க பேசும்போது கட் பண்ணிட்டேன். பேட் மேனர்ஸ். நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ரொம்ப நல்லவர் தான். உங்க ஃபேமிலி கூட ரொம்ப நல்ல ஃபேமிலி தான். And you're a star icon. I know that. மேம், எவ்வளவுதான் புகழ்வீங்க? ப்ளீஸ் ஸ்டாப் இட். நீங்க மறுபடியும் நடுவுல பேசுறீங்களே. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஓ சாரி. Where was I? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ரொம்ப நல்லவர். ஆனா இன்னைக்கு நடந்தது that was simply unexpectable. அந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது. ஏன், என்னாச்சு? என்ன பண்ணா இவன்? சனி, நீ என் சிங்க குட்டி. நீ எதுவும் தப்பு பண்ணல. சான்ஸே இல்ல மேம். இவன் என்னோட சிங்க குட்டி.
இவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். ஆமாமா, இன்னொரு ஸ்டூடெண்டோட புக்கை கிழிக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. இவன் அப்படி பண்ணிட்டானா? அப்படின்னா ஐ மீன் இவன் அப்படியா பண்ணா? சனி, யாராவது இப்படி பண்ணுவாங்களா? யாராவது இந்த மாதிரி ஐடியா கொடுப்பாங்களா? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் இது மட்டும் கிடையாது, இப்ப அவன் பொய் சொல்ல கூட ஆரம்பிச்சிட்டான். இல்ல இல்ல மேம், சனி பொய் சொல்லவே மாட்டான். அவனால பொய் சொல்லவே முடியாது. நெவர். ஆமா, நான் பொய்யே சொல்ல மாட்டேன் டீச்சர். நான் புக்ஸை கிழிச்சேன்னா, ஆனா பொய் சொல்லல. மறுபடியும் பொய் சொல்றான். என்ன பொய் சொல்றான் மேம்? அவன் எங்க கிட்ட அந்த பொண்ணோட புக்கை கிழிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்ததே நீங்க தானே சொல்றான். அப்படியா சொன்னா இவன்? என்ன சனி, அப்படிலாம் பொய் சொல்லக்கூடாது. ஓகே, டோன்ட் வரி மேம், நான் இவனுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே சாக்ஸி, நீ எல்லாரும் என்ன லயர்னு கூப்பிடுவாங்க. எல்லாரோட முதல்ல அவ தான் சொல்லுவா. என்னை யாராவது லயர்னு கூப்பிட்டு வெறுப்பேத்துனா சாக்ஸ் உங்களுக்கு அது பிடிக்குமா? சனி, இது தெரிஞ்ச என்னென்ன சொல்லுவாங்க தெரியுமா? ப்ளீஸ்டா போங்க, இனிமே நான் உங்க கூட பேசவே மாட்டேன். இதை பாருங்க மேம், சன்னி அன்னைக்கும் போய் சொல்ல மாட்டான். அப்படின்னா நிஜமாவே இவனை இந்த மாதிரி எல்லாம் செய்ய சொன்னது நீங்க தானா? ஓ மை காட், நாங்க எல்லாருமே சன்னி அவன் தப்பிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் போய் சொல்றான்னு நினைச்சோம். ரியலி என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு சாலிட் ரீசன் இருக்கு. சாலிடோ, லிக்விடோ இல்ல கேஸோ எது வேணாலும் இருக்கட்டும், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் நீங்களே இவங்க இல்ல, அந்த பொண்ணு சனிய ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு நீங்க சன்னி கிட்ட அவ புக்ஸ் எல்லாம் கிழிக்கவா சொல்லுவீங்க? அந்த பேஜஸ் வச்சு ஏரோப்ளேன், ராக்கெட்ல விட சொல்லிருக்கீங்க. இஸ் திஸ் ரைட்? இஸ் திஸ் அக்செப்டபிள் சன்னி இன் ஸ்கூல்? மேம் ப்ளீஸ் லெட் மீ ஃபினிஷ். அந்த பொண்ணு டெய்லி சன்னிய தொல்லை பண்ணிட்டு இருந்தா. எவ்வளவு தொல்லை பண்ணானா சன்னி ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொன்னா. எஸ் மேம், அவ என் மேல தண்ணிய கூட ஊத்துனா, என்ன தள்ளி வேற விட்டா. இப்போ நீங்களே சொல்லுங்களேன், பாவம் அப்பாவி சன்னி எவ்வளவுதான் தாங்கிப்பான்னு சொல்லுங்க. பிருந்தா, நீ உடனே போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. யா ஷூர் மேம். என்ன சொல்லு, ஏன் நிறுத்திட்ட? சொல்லு. அவ என்ன சன்னி ஃபன்னின்னு கூட கூப்பிட்டா. அந்த பொண்ணு இருக்கல மேம், 1ஆம் நம்பர் சுட்டி பொண்ணு, 2ஆம் நம்பர் நாட்டி பொண்ணு. ஷீ இஸ் a bully. என் சனிய ரொம்ப தொல்லை பண்ணிருக்கா அவ. எக்ஸ்கியூஸ் மீ. ஹே, what a pleasant surprise, angry bird. நீங்க என்ன பண்ற? நீங்க தான் சன்னியோட சக்ஸா? டேய், வண்டி நிறுத்து. அண்ணா, அது ஸ்கூல்ண்ணே. ஒளிஞ்சிக்கிறதுக்கு இந்த ஸ்கூல் தாண்டா சரியான இடம். இங்க போலீஸ் நம்மள ஷூட் கூட பண்ண மாட்டாங்க. வண்டி அங்க விடுற. சரிங்க. டேய் சலீம், சீக்கிரம் எல்லாருக்கும் போன் அடிடா. நமக்கு உடனே ஒரு ஹெலிகாப்டர் வேணும்னு சொல்லு. நாம கேட்ட ஹெலிகாப்டர் வர்ற வரைக்கும் நாம எல்லாரும் இதே ஸ்கூல்ல தான் ஒளிஞ்சிருக்க போறோம். நமக்கு அவங்க ஹெலிகாப்டரை ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா நாம இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போயிடலாம். ஹலோ, நாங்க பிரைட் சன்ஷைன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஒளிஞ்சிருக்கோம். சரி, வண்டியை உள்ள விடு. ஏய், நில்லு. அண்ணா, இவன் நிக்க சொல்றான். நீ டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். யார் நீங்க எல்லாரும்? டெரரிஸ்ட். விளையாடினதெல்லாம் போதும், உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. நாங்க யாரு கூடயும் விளையாட மாட்டோம். வந்த வேலையை மட்டும்தான் பண்ணுவோம். என்னாச்சு மேம்? இல்ல ஒண்ணும் இல்ல, சடனா ஐம் ஆல் ரைட்.
ஏன்னு தெரியல, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. போன தடவை இப்படி இருந்தப்ப கியாராக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நான் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கியாராவை வீட்டுக்கு அனுப்ப சொல்லி சொல்றேன். அவ என் கண் எதிரில் இருந்தா எனக்கு டென்ஷன் இல்லாம இருக்கும். ஏன் இவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? பிரின்சிபல்கே ஃபோன் பண்றேன். பிரின்சிபல் கூட ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்க எல்லாம் ஓகே தானே? தருண், யூ டெல் மீ கியாரா. என்னன்னு சொல்வேன் மேம்? ஒரு வேளை சொன்னா ப்ராப்ளம்ல மாட்டிப்பல்ல. நீ சொல்லுமா, நான் தான் உன் கூட இருக்கேல்ல. அண்ட் டோன்ட் வரி, இவங்க நீ சன்னிய புல்லி பண்ணதா சொல்றாங்க. நீ சன்னி மேல தண்ணிய ஊத்துனியா? இஸ் தட் ட்ரூ கியாரா? மேம், நான் சொல்ல வேண்டியதை கொஞ்சம். நான் முதல்ல சொல்லவா? எனக்கு என்னோட ஸ்கூல்ல பேசுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா மேடம்? ஆஃப் கோர்ஸ். மேம், என்னால எப்படி இவனை புல்லி பண்ண முடியும்? நான் ஒரு சாதாரண பொண்ணு. அப்புறம் இவன் ஒரு ராக் ஸ்டாரோட நெவ்யூ. பவர் யார்கிட்ட இருக்கு? யார் புல்லி பண்ணுவாங்க மேடம்? இத உங்களாலயும் புரிஞ்சுக்க முடியும்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், அவன் அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து மறுபடியும் என்ன தொல்லை பண்ணலாம் மேம். ஏற்கனவே பண்ணா. அது மட்டும் இல்ல, அவர் சப் சொன்னாருன்னு சொல்லி என்னோட புக்க கிழிச்சிட்டான். அப்புறம் சன்னி சொன்னான்னு சொல்லி இவர் என் கணத்துல பட்டுன்னு அடிச்சிட்டாரு. என்ன? நான் என்ன பண்ண? அடிச்சிங்க. வாட்? இல்ல மேம், நான் ஒன்னும் இந்த பொண்ணை அடிக்கல. என்ன சொல்ற நீ? மேடம், நான் குழந்தைங்க மேல கையை வைக்க மாட்டேன். ப்ளீஸ், வாட் ஆர் யூ டூயிங்? சொல்லு மேம் கிட்ட, நீ போய் சொல்றேன்னு சொல்லு ப்ளீஸ். பாத்தீங்களா மேடம், இவர் இன்டைரக்டா என்கிட்ட அவர் என்ன அடிச்ச விஷயத்த சொல்லக்கூடாதுன்றாரு. இங்க இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் இவர் மறுபடியும் என்ன அடிக்க வாய்ப்பு இருக்கு மேடம். என்ன இந்த பொண்ணு எதோ சொல்றா? எனக்கு பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லா பசங்களையும் பிடிக்கும். மேம், இவர் சொல்றதை நீங்க நம்பாதீங்க. உங்களுக்கு முன்னாடி குட் பாயா பிஹேவ் பண்றாரு, ஆனா வெளியே போனதுக்கு அப்புறம் கிங் காங். கிங் காங்? கிங் காங்? நோ மேம், பசங்களை இந்த மாதிரி அடிக்கிறது கிரைம் தானே? ஆனா எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. தப்பு நடக்கிறது சகஜம்னு சொல்லிருக்காரு. இவரும் தப்பு பண்ணாரு. என்ன பிரின்சிபல் கிட்ட மாட்டி விடலான்னு பார்த்தல, இப்ப பாரு. ஆனா தப்பு பண்றவங்கள நம்ம எப்பவும் மன்னிச்சிடணும். தட்ஸ் a nice thought கியாரா. அதனால தான் நான் இவரை மன்னிச்சிடுறேன். முதல்ல இவங்க ரெண்டு பேரும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சாரி, நான் ஒன்னும் அடிக்கல. நான் சாரி கேட்க மாட்டேன். மேம், இவங்க இன்னொரு தப்பு கூட பண்ணாங்க. என்ன? பிரின்சிபல் கிட்ட நான் இவளை கிட்னாப் பண்ண பார்த்தேன்னு சொல்ல போறா போல இருக்கே. டே அபி, சாரி சொல்லிடு. பாவம் சின்ன பொண்ணு. நான் ஒரு சாரி சொன்னா என்ன ஆயிட போகுது? சனி, நானே சொல்றேன். சாரி. இது புக்ஸ் கிழிச்சதுக்காக, அடிச்சதுக்காக இன்னொன்னு சொல்லணும். சாரி. ஓகே, நான் பாதியை மன்னிச்சிட்டேன். பாதி மன்னிச்சிட்டியா? அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல. பாருங்க, நான் வெளியே சந்தோஷமா இருக்கேன், ஆனா உள்ளுக்குள்ள டிஸப்பாயிண்டடா இருக்கேன், சோகமா இருக்கேன் அண்ட் ஹர்ட்டடாவும். அதனால பாதியை மன்னிச்சு விட்டேன். மீதி பாதி இன்னொரு நாளைக்கு. ஓகே மேம், இப்போ நான் கிளாஸுக்கு போவா? நீ போமா. சன்னி, இந்த மாதிரி தப்ப மறுபடியும் பண்ணக்கூடாது. கியாரா மன்னிச்சு விட்டுட்டா, அதனால இந்த சாப்டரை இதோட க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லனா கியாரா பேரண்ட்ஸை கூப்பிட வேண்டி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னே தெரியாது. நாங்க கிளம்புறோம் மேம். ஓகே மேம், போலாம் சனி. பாய். வாவ்,
என்ன நாடகம் போட்ட? உண்மையை பொய்யாக்கி பொய்ய உண்மையாக்கி அமேசிங். நீ எனக்கு எவ்வளவோ பேர் வச்சிருக்க. இப்ப நானும் உனக்கு ஒரு பேர் வைக்கலாம்னு நினைக்கிறேன். மிஸ் லாயர். எனக்கு தெரிஞ்சு நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் லாயர் ஆனா பெட்டர். அட்வைஸ் நல்லதா இருக்கு, கண்டிப்பா யோசிக்கிறேன். எனிவேஸ், நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன நடக்குது சாக்ஸ்? இவள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஆனா எப்படி? அதுவா, நான் இவளோட அப்பாடா. வாட்? அது ரொம்ப பெரிய கதை தம்பி. உனக்கு அது கண்டிப்பா புரியாது. So don't waste time. அப்புறம் இன்னொரு விஷயம், என் முன்னாடி இந்த மாதிரி நின்னு உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் நீங்க ரொம்ப நல்லவர்னு நினைச்சனே, நீங்க என்னோட 50% ஃப்ரெண்டா கூட ஆயிட்டீங்க. பாருங்க, இன்னைக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. Just think we never met. Just இது சொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணேன். பை. இன்னொரு விஷயம், நீங்க எனக்கு கால் பண்ணாதீங்க. நானும் உங்களுக்கு கால் பண்ண மாட்டேன். ஏய் ஆங்கிரி பேர்ட். ஐயோ, என்கிட்ட தான் உன் நம்பரே இல்லையே. உங்க நம்பர் என்னன்னு எனக்கு கூட தான் தெரியாது. ஆனா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா தெரிஞ்சுக்கலாமே. எனிவே மிஸ்டர் டால்டரோட when ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவுல பிரேக்கப் ஆயிடுச்சுனா, so I think goodbye is the better word. ஏய், I didn't mean to hurt you, but ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, ஆனா என்ன ஹர்ட் பண்ணீங்கல்ல. நீங்க என் கூட பேச வேண்டாம். கியாரா, சன்னி, வாங்க கிளாஸ்க்கு போலாம். கம். ச்சே. தருண், முதல்ல நாம கியாராவோட ஸ்கூலுக்கு போவோம். அவளை பிக் பண்ணிட்டு அப்புறமா வீடு பார்க்க போலாம். ஓகேக்கா வாங்க. அண்ணா முதல்ல ஸ்கூலுக்கு போங்க. இங்க பாரு பிரக்யா, நாம புது வீடு பார்க்க போறோங்கிற சந்தோஷத்துல எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். ஹோட்டல்ல இருந்து இருந்து எனக்கு போர் அடிச்சிருச்சு இல்ல. இல்ல, ஆக்சுவலி வேலை பார்க்கறதுக்கு ஹோட்டல் தான் பெட்டரா இருக்கும். ஓ, வேலைன்னா அப்படிதான் இருக்கும். ஆனா கிங் உன்னை நல்லா பாத்துக்கிறான்ல. நீ அவனோட பொண்டாட்டியாச்சே, நீ சொல்றது எல்லாம் ஒத்துக்கிறது தான் அவனோட கடமை. அதுக்கப்புறம் அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். அவன் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருவாள்ல, அப்ப நானே பேசிக்கிறேன் விடு. அவனை நான் சரி பண்ணிடுறேன். இல்ல இல்ல சித்தி, அதுக்கு ஒன்னும் அவசியமே இல்ல. ஏன் அவசியம் இல்லங்கிற? கிங் வீட்டாளுங்க ஏதாவது தப்பா பேசினா அது உனக்கு நல்லா இருக்குமா என்ன? உனக்கு தெரியாது பிரக்யா, ஊர்ல எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு, ரொம்ப நல்ல பேர் இருக்கு. எங்க கிங் லண்டன்ல வேணா இருக்கலாம், ஆனா அவனோட மனசு இன்னும் இந்தியால தானே இருக்கு. என்னாச்சுமா, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க நீ? இல்ல சித்தி, என் கவனம் எல்லாம் கியாரா மேலேயே இருக்கு. அவ பிரின்சிபல் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, கால் பேக்கும் பண்ணல. கேரா ஸ்கூலுக்கு போறாள்ல, எல்லாமே சரியா போயிடும். அது என்னன்னா, அம்மாங்களோட மனசு அப்படிதாம்மா இருக்கும். எப்பவுமே அவங்க மனசு பசங்க மேலதான் இருக்கும். நான் கூட என் தருணை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். இது உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இந்த விஷயம் எங்க ஊர் மொத்தத்துக்குமே தெரியும். அங்கயா? ஆனா இப்ப நீங்க இந்த ஊர்ல தானே இருக்கீங்க. ஆமாமா, பிறந்தது வளர்ந்ததுல அங்கதானே. ஆனா இப்ப இங்க இருக்கோம், அவ்வளவுதான். சரி, ஒரு தடவை பிரின்சிபலுக்கு போன் பண்ணுமா. அந்த ஆங்கிரி பேர்ட் என் மேல கோவப்பட்டா. ஆனா அவதான் சன்னியோட கிளாஸ்மேட்டுங்கிற விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? புக்ஸை கிழிக்கிற ஐடியா நான் அவனுக்கு கொடுக்காம இருந்திருக்கணும். இதுக்கப்புறம் அவ என் கூட பேசுவாளான்னு தெரியலையே. என்ன நடக்குதுன்னே புரியல. அவ பேச மாட்டேன்னு சொன்னா நான் ஏன் டென்ஷன் ஆகுறேன்? எனக்கு இதுக்கு கவலையா இருக்கு. அடிக்கடி நான் அவளை மீட் பண்றேன்னா ஏதோ ஒன்று இருக்கு. எங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா அது வெளியே வர மாட்டேங்குது. சாரி. பரவாயில்ல பரவாயில்ல. எங்க போறீங்க நீங்க?
அது வந்து இந்த ஸ்கூல்ல நாங்க செடி நடுறதுக்காக வந்திருக்கோம். அதான் வேற ஒன்றும் இல்லை. செடியெல்லாம் எங்க இருக்கு? அது வண்டியில இருக்கு. பிரின்சிபல் கிட்ட அது எங்க நடணும்னு கேட்போம். அதுக்கப்புறமா நாங்க ஆரம்பிச்சிருவோம். செடியை காட்டுங்க. சொல்லு. ஆனா லாஸ்ட் 7 இயர்ஸா உன்னோட பிசினஸ் நான் தான் சமாளிச்சிட்டு இருக்கேன். ஆனா இப்போ இதுக்கு முன்னாடி நீ கூட தான் இப்படி தப்பு பண்ணதில்ல. நான் ஏன் தப்பு பண்ணேனா பிகாஸ் யூ டோன்ட் ட்ரஸ்ட் மீ எனிமோர். என்ன வேற என்ன பண்ண சொல்ற? மீட்டிங்க்கு போனதுக்கு அப்புறம் தான் நீ என்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேசிருக்கனே தெரியுது. நான் உன்கிட்ட என்ன சொல்றேனோ அதை பண்ண மாட்டேன். நீ பண்றது எனக்கு பிடிக்கல. நான் எதை வேண்டான்னு சொல்றேனோ நீ கண்டிப்பா அதை தான் பண்ற. வண்டியில செடி எதுவும் இல்லையே. இப்போவே வேணா யாராவது வரதுக்கு முன்னாடி முதல்ல நாம இந்த இடத்த விட்டு போயாகணும். ஆனா I said I'm sorry. இதுக்கப்புறம் இப்படி நடக்காது. சாரி எல்லாம் நீ தயவு செஞ்சு சொல்லாத. ஆனா ப்ளீஸ் for God's sake give me a last chance and I'll prove myself once again. Bye. ஆனா